ஹாய் நண்பர்களே, நலம் 360 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பேச போறோம்னா, நம்ம பாரம்பரிய மருந்தான சுக்கு கஷாயம் பத்தி தாங்க பேச போறோம். நம்ம பாட்டி தாத்தா காலத்திலேயே இதை மருந்து மாதிரி, அப்படி இல்லைன்னா உயிர் மாதிரின்னு கூட சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு நிறைய பேருக்கு இதோட நன்மைகள் என்னன்னு தெரியாம போயிடுச்சுங்க. இதை தினமும் குடிச்சா என்ன நடக்குது, எப்போ குடிக்கலாம், எப்போ குடிக்க கூடாது அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம முழுசா தெரிஞ்சுக்க போறோம். சுக்கு கஷாயம் அப்படின்னா என்ன, இந்த சுக்கு கஷாயத்துல இருக்கிற நன்மைகள் என்னென்ன, இதுல ஏதாவது பக்க விளைவுகள் இருக்கான்றதை பத்தி விரிவா நான் இன்னைக்கு சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி நலம் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சுக்கு கஷாயம் அப்படின்றது உலர்ந்த இஞ்சிங்க, அதை கொண்டு செய்யப்படுற ஒரு மருந்து பானம்னு சொல்லப்படுது. இதுல சுக்கு, மிளகு, திப்பிலி, கொத்தமல்லி விதை, கருப்பட்டி அப்படி இல்லைன்னா தேன் சேர்க்கப்பட்டு தயாரிக்கப்படுது. இது இயற்கையாவே சூட்டையும் சக்தியும் கொடுக்கக்கூடிய ஒரு பானம்னு சொல்லப்படுதுங்க. இந்த சுக்கு கஷாயத்தை நம்ம டெய்லி குடிச்சோம் அப்படின்னா ஜீரணத்தை தூண்டுதுங்க. சுக்கு குடிச்சா உடனே உணவு செரிமானம் வேகமா நடக்கும். ப்ளோட்டிங், இண்டிகேஷன் எல்லாமே குறையும். சளி, இருமல், காய்ச்சலை நீக்குது. இது உடல் வெப்பத்தை சமப்படுத்தி சளி அடைப்பு, தொண்டை வலி, காய்ச்சல் போன்றவற்றை விரைவில் குறைக்குதுங்க. இம்யூனிட்டியை அதிகரிக்குது. சுக்கு கஷாயம் உடம்புக்கு இன்ஃபெக்ஷன் எதிர்க்கும் ஒரு சக்தியை கொடுக்குது. உடல் வலி, மூட்டு வலியை குறைக்குது. இதுல ஒரு நேச்சுரல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரிங்க் அப்படின்னு இதை சொல்லலாங்க. வலி, ஸ்டிஃபான ஜாயிண்ட்ஸ், மசில் பெயின் இது எல்லாத்தையுமே இது குறைக்குது. மன அழுத்தத்தை குறைக்கும். சுக்கு வாசனையிலேயே மனம் சாந்தமா இருக்கும். கஷாயம் குடிச்சா நரம்புகள் ரிலாக்ஸ் ஆகும். அரிப்பு, அலர்ஜியை குறைக்கிற தன்மை இந்த சுக்கு கஷாயத்துக்கு இருக்கு. நம்ம உடம்புல இருக்கிற அன்வான்ட் டாக்ஸின்ஸ் எல்லாத்தையுமே இது வெளியேற்றுது. மாதவிடாய் கால வலியை கூட இது குறைக்குது. பெண்களுக்கு பீரியட் பெயின், கிராம்ஸ் இது எல்லாத்தையுமே குறைக்க இது ஒரு நல்ல ஜூஸ்னு கூட சொல்லலாம். உடல் வெப்பத்தை சமநிலையாக்குது. சில பேருக்கு குளிர் பிடிக்கும். இதை குடிச்சா உடல் பேலன்ஸா இருக்கும். சர்க்கரை நோய் கட்டுப்படுத்த உதவியா இருக்கும். சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த உதவியா இருக்கு. சுக்கு இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை மேம்படுத்தும். நாள்பட்ட சோர்வை நீக்குது. சுக்கு கஷாயம் குடிச்ச உடனே ஃப்ரெஷ் ஃபீல் வரும், சக்தி கூடும். இந்த சுக்கு கஷாயத்தை யாரெல்லாம் டெய்லி குடிக்கலாம், யாரெல்லாம் தவிர்க்கணும்ன்றத பத்தி சொல்றேன். குளிர் பிடிக்கிறவங்க, சளி இருமல் அடிக்கடி வர்றவங்க, செரிமான பிரச்சனை இருக்கிறவங்க, உடல் சோர்வு, சக்தி குறைவா இருக்கிறவங்க எல்லாருமே டெய்லி குடிக்கலாங்க. உடல் வெப்பம் அதிகமா இருக்கும் நபர்கள், கர்ப்பிணி பெண்கள் இவங்கெல்லாம் டாக்டர் ஆலோசனை ரொம்பவே தேவை. சின்ன பிள்ளைங்களுக்கு தினமும் குடிக்கிறது தேவையில்லாத ஒண்ணு. 2-3 நாள் கழிச்சு ஒரு நாளுக்கு ஒரு தடவை குடிக்கிறது நல்லது. இந்த சுக்கு கஷாயம் எப்படி செய்யணும் தெரியுமா? தேவையான பொருட்கள்: சுக்கு 1 டீஸ்பூன், மிளகு 5, திப்பிலி 2, கொத்தமல்லி விதைகள் 1 டீஸ்பூன், தண்ணீர் 2 கப், கருப்பட்டி அப்படி இல்லைன்னா தேன் தேவைக்கேற்றார் போல் எடுத்துக்கோங்க. எல்லா பொருட்களையும் ஒரு பாத்திரத்துல போட்டு தண்ணீரோட கொதிக்க வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். வடிகட்டி சூடா இருக்கும்போது கருப்பட்டி அப்படி இல்லைன்னா தேன் சேர்த்து குடிங்க. இத வாரத்துக்கு 3 முறை குடிச்சா போதுமானதுங்க. உடம்பு ஃபுல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஆனா தினமும் குடிக்கணும்னா உடல் சூட்டை கவனிச்சுக்கு, அதுக்கு மட்டும் குடிக்கணும். நம்ம பாட்டி தாத்தா சொல்றது போல சுக்கு கஷாயம் குடிச்சா உடம்பு சூடும், ஆனா நோய் வராது. நோய் வந்ததுக்கு அப்புறம் சிகிச்சை செய்யாதீங்க. உடம்ப முன்னாடியே காப்பாத்திக்கோங்க. 1 கப் சுக்கு கஷாயத்தோட இதை நம்ம ஆரம்பிப்போம். இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடியில இருந்தே எத்தனை பேர் சுக்கு கஷாயத்தை குடிக்கிறத வழக்கமா வச்சுட்டு இருந்தீங்கன்னு கமெண்ட்ல சொல்லிடுங்க. இன்னைக்கு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய ஹெல்த் டிப்ஸ்க்காக நம்ம நலம் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு அற்புதமான வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை.